ஃபஸ்ட்டு விஷயம் சிவன் கோயிலுக்கு போகணும். இல்லை கூகுள் மேப் வேறு எங்கேயா கூட்டு போய் செய்தா நம்மளை போட்டிருக்குது. வந்து டைம் அந்த ரெஸ்டியூஷன்லாம் இல்லை போல் இருக்குது. இருக்கானே. ஹாய் எம்மார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்மளோட சேனல் இப்போ புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சிறுமலையோட வந்து செகண்ட் எபிசோடுங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து கண்டினியூ. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இது பார்த்துட்டு வந்து பார்க்கலாம், இல்லை நீங்கள் அது பார்த்துட்டு இது பார்க்கலாம். ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும். மற்றெல்லாம் வந்து மோட்டோ விலாக் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து அப்புறம் வந்து பேசலாம். ஃபுல்லாக பாருங்கள், கிராமத்துக்குள்ளே தாங்க ரோடே போகுது. கர்நான் ரோட்டில் தான் போகிறோமான்றதே டவுட்டாக இருக்குதுங்க. மொபைல் ஹோல்டரும் சோழியை முடிச்சாச்சு. சோழியை முடிக்கலை, அது ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிடுங்க. ஸ்கூல் பசங்க தானே, ஏதோ முள் அடிச்சிட்ருக்காங்க. ஸ்கூலை கட் அடிச்சிட்டாங்களா? ஒருவேளை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருப்பாங்க போல் இருக்குது. ஐயோ, ஸ்கூலில் இங்கே தான் இருக்குது போல் இருக்குதுங்க. உண்மையிலே இதுதா சிறுமலைக்கு போகிற ரூட்டு தானா? என்ன பாதிக்கு மேலே ஆஃப் ரோடாக போகுது. ஓகே நே, கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா? இல்லை கூகுள் மேப் வேறு எங்கேயா கூட்டு போய் செய்தா நம்மளை? நீ அப்படியே கூகுள் மேப் மட்டும் போடனே. கூகுள் மேப் என்கிற குட்டி ஜாத் தான் நம்மளை உலட்டி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் ஒரு பார்த்துக்குவோம். இப்படி ஆயா இருக்கும். ஒரு இது ஒரு ஷார்ட்கட் மாதிரியோ? ஆக்சுவலாக நம்ம மேகமலைக்கு போகும்போது ஒரு ஷார்ட்கட் போனோமே, அந்த மாதிரி இது ஒரு ஷார்ட்கட்டோ? எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா. ப்ரோ டயர் ஏதோ கொஞ்சம் கரெக்டு தானே? டயரில் ஏதோ ஏர் இல்லையா, இல்லை காற்று பஞ்சரான்னு தெரில, ஒரு மாதிரி அலசி விடுது. மேபி பில்லியன் இருக்கனால அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பட் இதே ரோடு தான் கன்ஃபார்ம். இன்னும் 1 மணி நேரமா? 1 மணி நேரமாக இதில் போனோம்னா வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் காட்டுங்க. சரி 2 மணி நேரம் ஆயிருங்க இதுலேயே. ஸோ ஆஃப் ரோடிங் என்னங்க இது? இந்த ரோடு தானா? ஒருங்க வண்டி மாட்டிக்க போகுது. ஓகே, ரோடு இருக்க பக்கமே இருக்கும். குழிக்குள்ளே இறக்கி அது சொல்லிட்டு வண்டி உள்ளே இறங்கிச்சுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஓகே, டயர் வந்து அலச ஆரம்பிக்குது, பட் எதனாலன்னு தெரில. அடங்கொய்யால லெஃப்டா? ஷார்ட் ரூட்டில், அதாங்க ஷார்ட் ரூட்டில் ஏதோ கூட்டு வந்துருச்சுங்க. என்னண்ணே? அதான் மெயின் ரோட்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டுருச்சு. ஐயோ கூகுள் மேப் மட்டும் நம்பி எங்கேயுமே போயிடக்கூடாது நானே. அதான் ஐயோ எப்பா, நம்ம மேகமலைக்கு போகும்போது ஃபஸ்ட் அடி, இது வந்து செகண்ட் அடி சிறுமலைக்கு போகும்போது. மேகமலை சிறுமலை, நெக்ஸ்ட்டும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாமா, இல்லை கடல் இருக்க இடத்துக்கு போகலாமா, கடலுக்கு போகலாமான்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் ஓடிட்டுருக்குது. பட் நோ ப்ராப்ளம், பார்த்துக்கோம். ரைட் சைடு தானே? ஆல்சோ இது ஒரு வழிங்க, பட் இது ஒரு வழிங்க. சரிண்ணே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ரோடே வந்து சிட்டியிலேருந்து வரும் போல இருக்குது. பட் நம்ம வந்து கிராமத்துக்குள்ளே சுற்றி வந்து வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். பஸ் 20 rupees வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பட் வந்து பார்ப்போம் போகிறேங்க. என்ட்ரன்ஸில் ஹோட்டல்லாம் இருக்குது. குளிர் காற்றடிக்குதா மாதிரின்னு கேட்டோம்னா, நம்ம பைக்கில் போகிறனால காற்றடிக்குது. அது குளிர் காற்றா வெப்ப காற்றான்னு தான் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் குளிர் தான் இருக்குது, கொஞ்சம் வெப்பமாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் செக் போஸ்ட்டை வந்தாச்சுங்க. பட் செக் போஸ்ட் என்ட்ரி வந்து 20 rupees வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பொறுங்க, பார்த்துக்குவோம். சார் 20 ரூபாயா சார்? இருக்கானே. ஓகே, நம்ம அண்ணார்கிட்ட இருக்குது, அவர் பே பண்ணிக்குவார்.
ஆல்மோஸ்ட் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 23 கிலோமீட்டர்ஸுங்க மேலே. ஸோ சிறுமலை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வந்து 1 மணி ஆக போகுது. 1 மணிக்கு தான் நம்ம இங்கேயே வந்திருக்கோம். மேலே போய் ரீச் பண்ணுறதுக்கு எப்படி 1 மணி ஆயிருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துக்குவோம். என்னப்பா கப்பல்ஸா பார்த்தா வெறியாகுது. அது ஏன்னே தெரியல. சிங்கிள்ஸுக்கெலாம் கப்பல்ஸை பார்த்தா வெறியாகுதா? கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பரவாயில்லைங்க. நம்ம மேகமலையில் எப்படியோ அதேமாரி தான் இங்கேயும் நினைக்கிறேன். பட் இங்கே வந்து டைம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை போல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைமிங்குள்ளே வந்துருங்க, அந்த டைமிங்குள்ளே போயிருங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. பட் ஒன்றுமே சொல்ல. என்ட்ரி ஃபீஸ் மட்டும் ஒரு 20 rupees வாங்கினாங்க. பட் வேறு ஒன்றும் கேட்கவில்லை பெரியதான். அதேமாரி வந்து இத்தனை மணிக்கு போய்ட்டு இத்தனை மணிக்கு வந்துடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்மளோட 2வது கொண்டை ஊசி வழி வரப்போதாமா. அந்தமாரி வந்து ஒரு இதுவுமே இங்கே இது பண்ணல. அட பாதிகளா, வரவங்க ஃபுல்லாக அப்படி கப்பல்ஸாக வரீங்களடா. எங்களை மாரி சிங்கிள் பசங்க என்னடா பண்ணுறது? சரி விடுங்க, நல்லா இருங்கடா, போங்கடா டே, நல்லா இருங்க, சரி விடுங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம கல்யாணம்லாம் வேணாங்க. பட் என்னடாப்பா வயசாகுது உனக்கு, கல்யாணம் பண்ணுறளவு கூட வயசாகிடுச்சு. ஜஸ்ட் 21 வயசுண்டா ஆகுது. லைஃப்பில் என்ன நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் முடிச்சு தான் கல்யாணன்ற பேச்சுக்கே இடம். அதுக்கிடையெல்லாம் கல்யாணத்துக்குலாம் வாய்ப்பே இல்லைப்பா. ப்ரோ தாம்ஸ் அப். அதேமாதிரி வந்து பிளாஸ்டிக் வாட்டர் கேன் வச்சிங்கன்னா ஒன்றுமே கேட்காதுங்க. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் வாட்டர் கேனே நம்மகிட்ட இல்லை தான். இருந்தாலும் நம்ம மேமெல்லாம் நல்லாவே இது பண்ணாங்க, செக் பண்ணி தான் மேலே அனுப்பிச்சாங்க. பட் ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதிரி போல இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கேட்கலங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படின்னா, நம்ம போகிற ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாமே வெயில் காலத்துலேயே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இல்லை ப்ரோ, நீ வெயில் காலம் இருக்கும்போது தான் நீ வர அப்படின்லாம் இல்லை, நம்ம வரும்போதெல்லாம் கரெக்டாக வெயில் தான். சரி விடுங்க, நம்ம கொடுத்து வச்சுருக்கிறது இந்த வெயில் தான். ஆக்சுவலாக நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு சம்பவமே நடந்துக்காத மாதிரியே தான் நம்மளோட வீடியோ ஃபுல்லாமே இருந்திருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சம்பவம்லாம் நடக்க தான் செய்யுது. பட் நான் ஒரு சில சம்பவத்தை வந்து நடக்கிற சம்பவத்தை வந்து காட்ட மாட்டேன் வீடியோவில். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்பவம் நடக்கும்போது கேமரா ஆஃபில் இருக்குங்க. நிறையா சம்பவம். ஆக்சுவலாக அன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பல்லங்கி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு. பட் அந்த வீடியோவில் வந்து வர்றப்போ நடந்த சம்பவம்லாம் நினச்சிங்கன்னா என்னடா இது தொடர்ந்துங்க. எப்படின்னா, ஆக்சுவலாக அந்த வழியில் தான் நாங்கள் போயிருக்கோம். மரம் எதுவுமே விழுகலை. வந்து பார்க்குற மரம் விழுந்து கிடக்குது. வரப்போ எங்களை தேனி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னொரு இடத்துல வந்து ஜேஎஸ்பிக்கார் வந்து முன்னாடி தான் போயிருந்தார். என்ன நினச்சிருந்தால சடனாக பின்னாடி வந்துட்டார். ஆஃப் ரோடுங்க அந்த இடம். ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் நாங்களே. பட் வந்து ஒரு மாதிரி பயமாகிடுச்சு அந்த இடத்துல. இடிச்சிருவாருன்னு நினச்சி. பட் நல்ல வேலையை கண்ட்ரோல் பண்ணிட்டார் அவர். அப்புறம் வந்து தேனி அட்டாக் பண்ணது, இது பண்ணது. காட்டு மாடு உள்ளே தான் நின்றுட்டுருந்துச்சு. என்ன நினச்சதில்ல, டக்குன்னு குதிச்சு சென்டராக வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படியே நின்ட்டோம். திரும்பி அது சென்டரில் நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடி போச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சம்பவம் நடந்திருக்குது. இது எல்லாமே ஒரே நாள் நடந்த சம்பவம். ஆனால் கேமரா வந்து ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருந்துச்சு. அதான் கேமரா ஆஃப் பண்ணும்போது ஒரு சில சம்பவம் நடக்கும். அது வந்து நான் விருப்பம் தான் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். ஒரு சில சம்பவம் எப்படின்னா, நமக்கு வந்து கேமரா ஆஃபில் இருக்கும்போது தான் நடக்கும், ஆனில் இருக்கும்போது நடக்காது. ஏய் என்னையா, ஓ கோவிலாங்க, நான் போர்டுக்கு போட்டு வச்சுருந்தேனே, நான் என்னையான்னு நினச்சிட்டேங்க. ஓகே ஃபைன், கோவில் ஏதோ. சில்னஸ் காற்று இப்போ தான் வருது. எனக்குள்ளே ஒரு வேகம், ஒரு விவேகம். ஏன்னா நான் பிறந்ததே கொடைக்கானல் தானே, அதனால தான் குளிர் காற்று நம்ம மேலே பட்டின ஒரு விவேகம் வருகிறது. ஸோ நார்த் ஈஸ்ட் ரைட் பண்ணணும், சவுத் ஈஸ்ட் ரைட் பண்ணணும். ஆக்சுவலாக ரைட் பண்ண ரொம்ப ஆசை தாங்க. பட் காசு இல்லாத ஒரு குறை தான் நம்மகிட்டயே. பட் ஃபைன், பார்த்துக்கலாம். இந்த நிலைமையும் மாறலன்னா மாற்றுவோம், அவ்வளோதான். தட்டி விடு, அதர விடு. போன டைமில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ நம்ம இது வரும்ன்ட்டு. ஆக்சுவலாக நம்மளோட சிறுமலையை பொறுத்த அளவுக்கு வந்து இங்கே என்ன ஸ்பெஷல், ஆக்சுவலாக இங்கே விளையிற பொருள் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, மலம் வாழைப்பழம், அப்புறம் வந்து மிளகு. இது ரெண்டும் தான். மிளகா சரி ஏதோ ஒன்று. இது ரெண்டும் தான் இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக மிளகு தாங்க, அதெல்லாம் காய வச்சுருக்காங்க அங்கே.
ப்ரோ டவர் கிடைக்குதா? புரியல. ஆ போயிட்டு வருதா? சரி. 9 கிலோமீட்டருங்க இன்னும் நம்ம சிறுமலைக்கு. பரவாயில்லையே பாரு, எனக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, 1 மணிக்கு இங்கே போய் ரீச் ஆகுன்ற மாதிரி தான் அங்கே காமிச்சிச்சு. ஆலமரத்து விழுது நல்லா இருக்குங்க இந்த மரம். இங்கே பாருங்களேன், நிழல்லாம் வேறு மாதிரி தான். 10வது கொண்டே விளைவுங்க, இன்னும் 8 கொண்டே விளைவு இருக்காமா. பஸ்ஸெல்லாம் இங்கே மேகமலை மாரி டைமிங் தான் ஒன்று நினைக்கிறேங்க, சரியாக தெரில. பட் ஆக்சுவலாக நம்ம ஏற நினச்சிருந்து பஸ்ஸே பார்க்கல. பைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குது. பட்டு வண்டி வந்து ஒரே ஒரு வண்டி தான் பார்த்துருக்கோங்க இது வரைக்கும். நம்ம மேலே வந்ததுலேருந்து வண்டிகளும் மோஸ்ட்லி எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து சீசன் டைம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் நடந்துட்டுருக்குது. பட் இந்த ஒரு டைத்துனால தான் வந்து இதாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் வரீங்க அப்படின்னா நம்ம சிறுமலை வந்து தாராளமாக இருக்கும். நம்ம மேகமலைக்கு போகிறீங்கனாலும் அது ஒரு 1 டே ட்ரிப்பில் வந்து போயிடலாம். பட் வந்து வியூ பாயிண்ட்டு சுற்றி போகிறதுலாம் அவ்வளோக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த பல்லுயிர் பூங்கான்னு எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்கீங்க. எத்தனை கிலோமீட்டர்னு கூட போட வச்சுருக்கீங்க. அதான் ஒரு இதே. குரங்கு எதை பிடிச்சி தொங்கியிருக்கும் போல இருக்குது. அது வெளியே வந்துருச்சோன்னு நினைக்கிறேன், தெரில. சம்திங். ஆல்மோஸ்ட் 15 கொண்டை ஊசி வளைவு. இது வந்து 15வது கொண்டை ஊசி வளைவு. இன்னும் 3 கொண்டை ஊசி வளைவு தான் இருக்குது. முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட சிறுமலைக்குள்ளே போய் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். இது அட்வென்ச்சர் பார்க் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இருக்குது. பட் ஓகே, டைமிங் இருந்தால் நம்ம போவோம். ஏடிவி ரைடு வந்து பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையில் இருந்தேன். பட் வந்து பார்ப்போங்க. இப்போ போய் ஃபால்ஸுக்கு போவோம், அப்புறம் கோவிலுக்கு போவோம். பட் போயிட்டு வந்துட்டு டைம் இருக்க பட்சத்தில் வந்து நம்ம அட்வென்ச்சர் பார்க் போயிட்டு ஏடிவி ரைடு மட்டும் நம்ம ட்ரைவ் பண்ணி, ஏடிவி ரைடு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடுவோங்க. ரெடி. ஆல்மோஸ்ட் 18வது ஹேர்பின் பெண்டு. அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க ஹேர்பின் பெண்டை. ஓஹா, குழு குழுவென்று வீசுது காற்று. நல்லா இருக்குது. கொடைக்கானல் ஃபீல் கொடுக்குது. கொடைக்கானல் ஃபீல் மீன்ஸ் இந்த இந்த கிளைமேட் வந்து கொடைக்கானல் ஃபீல் கொடுக்குதுங்க, நல்லா இருக்குது. சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து நுழைஞ்சிட்டோம், உள்ளே நுழைந்து விட்டோம். சிறுமலைக்குள் கால் எடுத்து இல்லை பைக் டயரை எடுத்து வைத்துள்ளோம். ஓகே, நான் புஷ்பாவா? அண்ணன் வேறு மாதிரி சாஞ்சிட்டு போயிட்டுருக்காரு. அப்படிதான் நினைக்கிறீங்க. புஷ்பா ஆச்சு அப்படின்னு போயிட்டுருக்காரு. புஷ்பா அண்ணா நகர். ஆஹா, எங்கள் ஊர்லேயும் ஒரு அண்ணா நகர் இருக்குங்க, கொடைக்கானல்லையும். சென்னை. ஐயோ, ஸ்பீட் பிரேக்கரே கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா அந்த ஊரில். இது ஒரு ஏரியாங்க, இதுதான் அண்ணா நகர். அண்ணா நகர் தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். காஃபி இந்த இருக்குடா ஏடிவி ரைடு. இந்த இருக்குப்பா. என்னண்ணே போமா? கோயிலுக்கு போயிட்டு வந்து போய்க்கோமா? ஜிப்லைனு போட்டிருக்குது. ஓ, அங்கே ஓப்பனில் தான் இருக்கா ஸ்கைலேண்ட்? நான் இதுக்கு தானே வந்தேன். எனக்கு ஏடிவி ரைடு ஓட்டி ஆகணும். 4 சக்கரம் இது இருக்கும் பார்த்தியா, அந்த இது ஓட்டி ஆகணும். அதுக்கு தான் நான் வந்ததே. அதுக்கு 2வது விஷயம் தான் அதுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் சிவன் கோயிலுக்கு போகணும். ஆஹா, ஏடிவி ரைடுங்க. நம்ம நேரத்துக்கு ஏடிவி ரைடு இருக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெறியாயிருவேன். கொடைக்கானலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஏடிவி ரைடு வந்து எப்படின்னா, இல்லைங்க நான் வரப்போ சொல்கிறேங்க. வரப்போ சொன்னால் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். பொறுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் இங்கே. அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. முடிஞ்சால் அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் போவோம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு குட்டி லேக்காப்பா இது? ஆமாங்க, லேக்கு தாங்க. தாமரைலாம் வளர்ந்துருக்குல்ல, லேக்கு தான். ஆக்சுவலாக ஒரு குட்டி லேக்கு. சிறுமலை ஊராட்சி. சிறுமலை ஐயோ, இந்த ஊர் ஸ்பீட் பிரேக்கர் கண்ணே தெரிய மாட்டேங்குதேப்பா. எங்கள் ஊர் ஸ்பீட் பிரேக்கர் கூட கண்ணே தெரியுதுப்பா. சிறுமலை பழையூர். இங்கே பாருங்களேன், இந்த ஊர் ஸ்பீட் பிரேக்கர் உண்மையிலே கண்ணு தெரில. ஒரு மாதிரி அடைச்சி தானே. இங்கிட்ட வந்து யானெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க.
ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னோம்னா காட்டெருமை பட் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விலங்குகள் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு. வரையாடு மான் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுமலை ஊராட்சி தங்களை வரவேற்கிறது. ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம்லங்க ஃபால்ஸு, இந்த ஃபால்ஸுக்கு வழிங்கிட்டு ஃபால்ஸில் தண்ணியை பார்த்தியா? ஓ அந்த பக்கம் இறங்கி கீழே பக்கம் வரணுமா? ஃபால்ஸில் தண்ணியே வரல. ஆனால் அவ்வளோதாங்க. பட் இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி வந்து கீழ்ப்பக்கம். இப்போ வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ வந்து நம்ம வந்து மேலே ஏற 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 அப்படியே கப்பல்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. பட் வந்து கப்பல்ஸ்களுக்கு வந்து ஏற்ற இடம் போல இருக்குதுங்க. அது நீங்கள் யாராச்சும் கப்பல்ஸை போகிறதா போகலாம். பட் வந்து சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மன சங்கட்டமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறோங்க. ஸோ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ட்ரக் பண்ணி தான் போகணும். ஸோ நம்மளோட சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பாய் பாய்.